இன்றைக்கி ஈவினிங் ஆளுங்களுக்கெல்லாம் டீ எடுத்துகிட்டு போனேன். ஒரு 4 மணி போல் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி வந்து நடவு இன்னும் இருக்குது, ஆனால் நாளைக்கு வைக்கல. ஏன்னா திருவிழான்னு சொல்லியிருந்தேன்ல, சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் வந்து திருவிழா பிஸியில் போயிடும். அதனால் செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னையோடு இதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 13 பேர் வந்து நடவு போட்டாங்க. மொத்தமாக 45 சேர் வந்து நட்டுருந்தாங்க. அதை வந்து ஒரு ஆளுக்கு 300ரூவான்னு கணக்கு போட்டோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1050 ரூபா வரும். ஒரே நாளில் 1050 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம். இந்த மாதிரி வந்து நடவு நடும்போது ஆனால் ஸ்பீடாக நடுவாங்க. பயங்கரமாக வந்து இடுப்புலாம் வலிக்கும். அப்படி தான் வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் நடுவாங்க. நடும்போதே எனக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டு அப்புறம் நாமளும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் வந்து போகும்போதே பிளான் போட்டுட்டேன். எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா மண் வந்து ரொம்ப நல்லா சேராக இருக்கும். நல்லா ஈஸியாக வந்து நடுறதுக்கு இருக்கும். கல் மாதிரிலாம் இருக்காது. அப்போ கல் மாதிரி இருந்தால் தான் ஊன்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சேர் இருக்கிறதுனால என்ன ஆகுனா அப்படியே நல்லா சரசரன்னு வச்சுட்டே போயிடுவாங்க. நம்ம கால் உள்ளே விட்டுனாலே நம்ம முட்டி வரைக்கும் சேர் இழுக்கும். அந்தளவுக்கு வந்து சேராக தான் இருக்கும். அதனால் நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே லைனாக கோடு போட்டாமல் நடுறாங்க பார்த்தீங்களா. பயங்கரமாக வந்து இவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. சரி நானும் நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடுறதுக்கு வந்து இறங்கியிருந்தேன். நான் எப்படி நடவு நட்டுன்றதை அடுத்த ஷார்ட்டில் பார்க்கலாம். திருவிழாவுக்கு வந்து சீரியல் பல்ப் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட்டே வந்து நல்ல ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கெல்லாம் வேறு லெவல்